சாய்ராம் ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, அற்புதமான இந்த வியாழன் நாளின் இரவோடு இரவாகவே நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும்படியும், நீ எதிர்பார்த்த ஒன்று உன் வாழ்வில் அழகாக நடக்கும்படியும் அதிசயத்தை நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. எதை பற்றி யோசித்து கவலைப்படாம நாளைக்கு என்ன நடக்குமோ, அதை எப்படி சரி செய்ய போகிறோம், இதை எப்படி கொடுக்க போகிறோம் நினச்சி வருத்தப்படாமல் இப்போது நிம்மதியாக தூங்கு. வாழ்க்கைங்கிற பயணத்தில் சில உறவுகள் என்பது மனதிற்கு நிழல் தரக்கூடிய நல்ல மரமாக இருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிழல் தரக்கூடிய மனம் கொண்ட மரங்கள் அமைவது சிலருக்குத்தான் வரமாக அமையும். எல்லாருக்குமே ஆறுதல் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் உறவாக அமைவதில்லை அல்லவா? உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவோ ஏமாற்றங்களையும் கஷ்டங்களையும் சங்கடத்தையும் கடந்து வந்தும் கூட இன்னும் உனக்கென ஒரு நல்ல உறவு அமையவில்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இப்போதைக்கு உன் சாயப்பா நான் உனக்கு துணையாக இருப்பேன். கூடிய விரைவில் உன்னை நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல உறவையும், உன்னை அனுசரித்து ஆறுதல் சொல்லக்கூடிய உறவையும் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. நீ ஒருபோதுமே உன் மனசில் கவலை இருக்கும்போது கஷ்டத்தோட பேசுகிறதையும், சந்தோஷமாக இருக்கும்போது சிரித்து பேசுகிறதையும், கோபமாக இருக்கும்போது எரிச்சல் பட்டு பேசுகிறதையும் வழக்கமாக வச்சுக்காத. ஏன்னா உன் மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நீ பேசலாம். ஆனால் அப்படி நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்பவர்களின் மனநிலை ஒரே மாதிரி இருக்காதல்லவா? நீ கோவப்பட்டு பேசும்போது, எரிச்சல் அடைஞ்சு ஒருத்தவங்களை திட்டும்போது, அவங்க சரி நம்ம ஆள் தானே, போனா போயிட்டு போகுது, இவங்க கோபத்தில் இருக்காங்கன்னு தான் இப்படி திட்டுறாங்கன்னு எப்பொழுதும் ஒரே மாதிரி எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா? சில சமயங்களில் அந்த உறவே கூட முறிந்து போக வாய்ப்பு உள்ளது என்பதை புரிந்துகொள். ஓ மனநிலைமை எப்படி இருந்தாலும் நீ பேசும்போது வரக்கூடிய வார்த்தைகள் என்பது இனிமையானதாகவும் அன்பானதாகவும் கனிவானதாகவும் பொறுமையானதாகவும் இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது அவசியம்தான். ஆனால் எல்லாத்துக்கும் மற்றவங்கள நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா நீ நம்பியவர்கள் யாராவது உன்னை ஏமாற்றி உன் நம்பிக்கையை பொய்யாக்கும் போது நீ வாழ்ந்த வாழ்க்கையே அங்கு பொய்யாகிவிடும் அல்லவா? அப்புறம் யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்க முடியாத அளவிற்கு உன் மனசு சோர்ந்து போயிடும். அதனால்தான் யாரிடமும் முழுவதுமாக நம்பிக்கை வைத்து அப்புறம் நீ வருத்தப்படாதன்னு சொல்கிறேன். உன் உள்ளத்தில் எவ்வளவோ சோகங்கள் இருந்தாலும் கூட அதை மறைப்பதற்காக உன் உதடுகள் போடுகிறதே ஒரு நாடகம். அந்த புன்னகை எனும் நாடகத்தை நான் என்னவென்று சொல்ல? மனசில் 1000 கவலைகள் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல், சொல்லி வருத்தப்படவும் வேதனைப்படவும் முடியாமல், யாராலும் அதற்கு தீர்வு கொடுக்க முடியாது என தெரிந்ததாலேயே அதை ஓ மனசில் வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்க. ஆனால் ஓ மனசில் இருக்கக்கூடிய அந்த ரகசியம் என்னன்னு உன் சாயப்பா எனக்கு தெரியும். அது எல்லாம் சரியாக முடிவடையும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை இழக்கும்படி நிகழ்வுகள் நடந்தால் அப்போ நீ ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கலாம். நீ இழப்பதை விட மிக சிறப்பான ஒன்று உன்னிடம் வந்து சேர்வதற்காக வாழ்க்கை உன்னை தயார் செய்கிறது என புரிந்துகொள். உன்னுடைய வாழ்க்கையில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன்தான் வெற்றி பெற முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு தன்னம்பிக்கையோடு உனக்கான விஷயங்களை செய்தால் நிச்சயம் நீ வெற்றி பெற்று விடுவாய். நீ நினச்சத நீ எதிர்பார்த்தபடியே உன் சாயப்பா உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. ஒன்னே ஒன்று, தன்னம்பிக்கையோடு உனக்கான முயற்சிகளையும் உழைப்பையும் மட்டும் நீ செஞ்சா போதும். மற்றவங்க உன்னை கேலி செய்கிறாங்க, மற்றவங்க உன்னை பின்னால் தள்ளுறாங்க, குற்றங்களையும் குறைகளையும் சுமத்துகிறார்கள் என நீ ஒருபோதும் எங்கேயும் சோர்ந்து போய் நின்றக்கூடாது. என்ன நடந்தாலும் அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ முன்னேறி போய் அதுக்கப்புறம் திரும்பி பாரு. திரும்பி பார்த்தீனா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னை கேலி செய்த அதே மனிதர்கள் அதே இடத்துல இருந்து வேறு யாரையாவது கேலி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக அவர்களுக்கு இதுதான் வேலை. ஆனால் உனக்கு அது அல்லவா? உனக்கு அது வேலை கிடையாது, உனக்கு அது தேவையும் கிடையாது. அதனால் நீ முன்னோக்கி போய் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இரு. அனுபவம் பெற்று கஷ்டப்பட்டு அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்பவர்கள் சாதாரண மனிதர்கள். ஆனால் அடுத்தவன் கஷ்டப்படும் போதே அதை தனக்கான அனுபவமாகவும் பாடமாகவும் உணர்ந்து கொண்டு தான் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கெட்டது நடந்துடக்கூடாது, நாம் தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு தன்னை நெறிப்படுத்தி கொள்பவன் தான் சிறந்த அறிவாளி. அதை போலவே நீயும் மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்தே பாடம் கற்றுக்கொள் என் செல்லமே. ஓம் சாய்ராம்.